கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 5வது அதிகாரம் 19வது வசனம். 1 யோவான் 5:19. 1 John 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இப்போ 4வது காரியம் சொல்றாரு. முதலாவது என்ன சொன்னாரு? நம்ம விசுவாசம். 2வது என்ன? நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறாருங்கிறது. 3வது நம்ம பாவத்தையும் சாத்தானையும் ஜெயங்கொண்டோம். 4வதா என்ன? நமக்கு என்ன அறிந்திருக்கிறோம்? நம்ம தேவனால் உண்டாயிருக்கிறோம். நம்ம தேவனுடையவர்கள். நாம் தேவனுடையவர்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். காரணம் என்ன? இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனு கீழே மாட்டியிருக்கு. 1 யோவான் 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லும்போது, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரன் மேல் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்போ நம்ம என்ன? நீதியை நடப்பிக்கிறவங்களா இருக்கிறோம். காரணம், நம்ம தேவனால் பிறந்தவர்கள், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சாத்தானை கர்த்தர் ஜெயங்கொண்டாரு. ஆனால் உலகம் முழுவதும் பொல்லாங்கனு கீழே இருக்குது. ஆனால் நம்ம அந்த பொல்லாங்கனு கீழே இல்லை. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது யோவான் 12வது அதிகாரம் 31வது வசனத்தில், இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே அந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். எப்படி? அவன் பூமியிலிருந்து தள்ளப்படுவான் என்று சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி யோவான் 17வது அதிகாரத்தில் அவர் ஜெபம் பண்ணும்போது 15வது வசனத்தில் சொல்லும்போது, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். காரணம் என்ன? நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்லவே. அப்போ என்ன? நான் இந்த உலகத்தான் இல்லை, அதே மாதிரி அவங்களும் இந்த உலகத்தார் இல்லை. அதனால அந்த உலகத்தார் போல இல்லாமல் அவங்க இந்த பொல்லாப்புலேருந்து விலகி வாழ வேண்டும், இந்த தீமை நின்று. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சாத்தான் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறான். கலாத்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கும்போது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். என்ன? இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படி. இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிபதி என்று சொல்லக்கூடிய அவன்கிட்டருந்து. உலகம் இருக்குது, ஆனால் நம்ம அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை, அவனுக்குள்ளே இல்லை. ஏன்னா உலக சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புகள் எல்லாமே சாத்தானுடைய தூண்டுதலையும் சாத்தானுடைய காரியத்தில் இருக்குது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு நமக்கு சொல்லும்போது என்ன சொன்னார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்க. இதோ உலக முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். என்ன? இந்த உலகத்தை ஜெயித்தவர் நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம இப்போ சாத்தானுடைய பிடியில் இல்லை, அதிலிருந்து விலகி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியதா. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த 4வது பண்பு உங்களுக்குள்ளே இருக்கணும். என்ன? நான் சாத்தானுடைய ஆளுகை கீழே இல்லை, நான் தேவனுடையவன், நான் தேவனுக்கு சொந்தமானவன். என்னுடைய பரம தகப்பன் பிதாவாகிய தேவன், என்னுடைய மூத்த சகோதரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, என்னை வழி நடத்துபவர் பரிசுத்த ஆவியானவர். அதனால நான் இந்த திரியேக தேவனோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தெளிந்த சிந்தையோடு, நான் சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் பாவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இல்லை. காரணம் என்ன? நான் தேவனுடையவன். ஏன்னா நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனுடையவன். அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்களில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு முதல்ல வர வேண்டிய சிந்தை என்ன தெரியுமா? நான் கர்த்தருடைய பிள்ளை. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் என்னை ஜனிப்பித்திருக்கிறார். நான் அவருடைய காரியமாக இந்த பூமியில் இருக்கிறேன். நான் இந்த உலகத்தான் அல்ல. அதனால தான் நீங்கள் இந்த சுயத்துக்கு மரித்து கர்த்தருக்கென்று வாழும்போது உங்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரவே வராது. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறவங்க உலகத்தில் எப்படியாவது அதை செஞ்சிடணும், இதை செஞ்சிடணும், அவங்கள மாதிரி வந்துடணும் இப்படின்னு சொல்லி உலகத்தில் போட்டி பொறாமை இதிலெல்லாம் ஈடுபடுறாங்க. ஆனால் நமக்கு என்ன பண்ணுறோம்? இந்த உலகப் பொருட்களை கொண்டு பரலோகத்தில் சொத்து சேர்க்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். நமக்கு இது நிரந்தரமான வீடு இல்லை. ஏன்னா இப்போ பேதுரு அழகாக சொல்கிறார் இல்லையா? நம்ம இந்த கூடாரத்தில் இருக்கிறோம்.
இந்த கூடாரத்தை விட்டு போக விரும்புகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது நமக்கு ஏங்கி தவிக்கிறோம், நம்முடைய மீட்பிற்காக ஏங்கி தவிக்கிறோம் என்று சொல்லக்கூடியதா. அப்போ நம்ம இந்த உலகத்தார் அல்ல, நம்ம உலகத்துக்கு அடுத்த வாழ்க்கை வாழலை, பரலோக வாழ்க்கை வாழுகிறோம். அதனால நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? தேவனுடையவர்களாய் இருக்கிறோம். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நாங்கள் இந்த பூமியில் உமக்கென்று வாழுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய மூத்த சகோதரனாய் முன்னிருந்து வாழ்ந்து போயிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி வாழ்வதற்கு இதோ எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகையால் நாங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறோம், நாங்கள் தேவனுக்குரியவர்கள் என்பதை புரிந்து கொண்டு பூமியிலே உமக்கென்று வாழக்கூடிய வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.